கற்பனையாய் சொல்லடி சொல்லுவல்ல சொல்லு. யோவான் 15 சொல்லு. 12. My command is this: love each other as I have loved you. There 2. Matthew 5:44. But I tell you, love your enemies and pray for those who persecute you. There 3. John 13:34. A new command I give you: love one another as I have loved you. So you must love one another. Therefore, 1 John 4:16. And so we know and really on the God, love God, for as far God is love, whoever lives in love lives in God and God in them. Thank you. Day 1. Love one another. John 15:12. My command is this: love each other as I have loved you. Day 2. Love your enemies. Matthew 5:44. But I tell you, love your enemies and pray for those who persecute you. Day 3. Love your neighbor. John 13:34. A new command I give you: love one another as I have loved you. So you must love one another. 1 John 4:16. And so we know and really on the love God has for us. God is love. Whoever lives in love lives in God and God in them. Thank you. A new command I give you: love one another as I have loved you. So you must love one another. By this everyone will know that you are my disciples, if you love one another. Matthew 5:44. Matthew 5:44. But I tell you, love your enemies and pray for those who persecute you. John 13:34. A new command I give you: love one another as I have loved you. So you must love one another. John 4:16. And so we know and rely on the love God has for us. God is love. Whoever lives in love lives in God and God in them. Matthew 5:21. But I tell you, love your enemies, those who persecuted you. John 13:31. A new command I give you: love one another as I love you. So you must love one another. 1 John 4:16. And so we know and rely on the love God. God is as far as God is love. ஒரு காட்டு பகுதின்னு வச்சுக்கோ. இப்போலாம் நமக்கு நல்ல வசதி இருக்குது, அதனால பஸ்ஸில் போவோம், ஆட்டோவில் போவோம், ட்ரெயினில் போகிறோம், எல்லா இடத்துலையும் போயிடலாம். ஆனால் அப்போ அப்படி கிடையாது. எங்கே போனாலும் என்ன செய்யணும்? நடந்து தான் போகணும். நம்ம காட்டு பகுதியில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, என்ன செய்ய தனியாக போகும்போது நடந்து தான் போவோம். அப்போ அப்படி நடந்து போகும்போது என்ன செய்வாங்க? வழியில் என்ன யார் வருவா? திருடர்கள் நிறைய பேர் வருவாங்க, கள்ளர்கள் வருவாங்கல்ல, நிறைய கள்ளர்கள் வருவாங்க. என்ன பொருள் வச்சிருக்காங்க இவங்ககிட்ட என்னத்த கொடுங்களான்னு சொல்லி வருவாங்க. அப்படி இந்த மனுஷன் போய்கிட்டு இருக்கும்போது கள்ளர் வராங்க. இடையில யார் வரா? திருடர்கள் வர்றாங்க. வந்து இவர் என்ன செய்யறாங்க? பிடிச்சு அவரை அடிச்சு அவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? கிழிக்கிறாங்க. கிழிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னெல்லாம் இவன் வச்சிருக்கான்னு பாக்குறாங்க. எல்லாம் வச்சிருந்தானோ எல்லா பொருட்கள், பணம் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடறான்? எடுத்துக்கிறான். அந்த திருடன் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறான்? எடுத்துட்டு நல்லா அடிச்சு ரத்தம் வர வர பிளட் வருது, அந்த அளவுக்கு அடிச்சு போட்டுட்டு என்ன செய்யறான்? போயிடுவான்ல. போயிட்டான். எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு போயிட்டான். இவன் அப்படியே கிடக்குறான், அடிபட்டுட்டு ரோட்ல கிடக்குறான். அந்த வழியா வரா ஒரு ஆசாரியன் வரான். ஆசாரியர்னா நல்லா இதுல இருக்கிறவங்க தான். ஆசாரியன் நல்லா ஜபத்துல ஊழியத்துல இருக்கிறவங்கள தான் போவாங்கல்ல. நல்லா ஊழியத்துல இருக்கிற ஒரு ஆசாரியன் அந்த பக்கமா வர்றான். வரும்போது அவன் என்ன செய்யறானா, நீங்க தான் என்ன செய்வீங்க? ஒரு ஆளுக்கு ரோட்ல அடிபட்டு
ஹெல்ப் பண்ணுவீங்களா? அதான் நல்லது. ஏசப்பாவும் நமக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க, உதவி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ஆசாரியன் என்ன செய்யறான்? உதவி என்ன செய்யல, அவனுக்கு பண்ணாம அவன் என்ன செஞ்சிடறான்? விலகி போயிடறான். அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரியே என்ன செஞ்சிடறான்? போயிடறான். சரி, அவன் போயிட்டான். அதுக்கு பிறகு ஒருத்தன் வரான். யாரு? லேவியன். அவன் லேவியன் இருக்கும்போது ஒரு ஆலயத்துல ஊழியம் செய்யறாங்கல்ல, வேலை செய்யறவங்கிறதான் லேவியன்ங்கிறது புரியும். அந்த லேவியன் அந்த பக்கமும் வரான். அவனும் என்ன செய்யறான்? அந்த மனுஷனை பார்க்கவே இல்லை, அடிச்சு போட்டிருக்கிறத அப்படி பார்த்துட்டு அவனும் அந்த ஓரமா போயிடறான். அவனும் போயிட்டான். இனி மூணாவது யார் வரான்னா சமாரியன் வரான். ஒரு சமாரியன் வரான். அவன் வந்துட்டு பார்க்கறான். பார்த்த உடனே ஐயோ யாரோ இவனை அடிச்சு போட்டிருக்காங்களே. அவன் என்ன செய்யல, விலகி போகாம அவன் பக்கத்துல போய் அவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செய்யறான். என்ன பிளட் எல்லாம் வந்துருக்குல்ல, அதெல்லாம் தொடச்சி ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி எல்லாம் செய்து ஒரு சத்திரத்துல அங்க பக்கத்துல ரொம்ப தூரம் தான் அவனை தூக்கிட்டு போய் ஒரு சத்திரங்கிற இடத்துல கொண்டு இவனை பாருங்க. அவனுக்கு அதுக்கு முன்னாடி முதல் உதவி எல்லாம் செய்யறான். அவன் கையில இருக்கிற எண்ணெய், திராட்சரசம் இது எல்லாத்தையும் வச்சு அவனை தொடச்சி கழுகி அவனை கிளீன் பண்ணி ஒரு சத்திரத்துல கொண்டு அவனை ஒப்படைக்கிறான். நீங்க இவனை என்ன செஞ்சுக்கிடணும்? பார்த்துக்கிடணும், நல்லா பார்த்துக்கிடுங்க சொல்லி அவர் கையில 2 காசையும் கொடுத்து நீங்க இவனை பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி வச்சுட்டு, இனி இவனுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் நாளைக்கு என்ன செய்வேன், திரும்பி வந்து நான் இவனை என்ன செய்யறேன், பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு போனாப்போ இதுல இந்த கதையை பொறுத்தளவு இந்த கதையில யாரு நல்லவன்? 3 பேர் சொன்னேன். சமாரியன், ஆசாரியன் சொன்னேன், லேவியன் சொன்னேன், சமாரியன் சொன்னேன். அந்த கடைசியில வந்து அந்த சமாரியன் தான் என்ன செய்யறான்? உதவி பண்றான். உதவி பண்ணி காசு அவன் கையில இருக்கிற காசையும் கூட கொடுத்து இவனை நீங்க நல்லா பார்த்துக்கிடணும்னு சொல்லிட்டு போறான். அப்போ யார், அப்போ இந்த ஏசப்பா எதுக்கு இந்த ஊமை சொல்றாங்கன்னா, யார் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க? ஏசப்பா வருகையில நமக்கு நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம இங்க செய்யற பாவங்கள், நம்ம ஒரு சின்ன தவறு பண்றோம்ல, அந்த தவறுகளுக்கெல்லாம் நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ அந்த நியாய போவே இல்லை. அப்புறம் கெட்ட குமாரன் ஃப்ரெண்ட்ஸு சொத்தெல்லாம் வாங்கிடு, உங்க அப்பா சொத்து எல்லாத்தையும் வாங்கிடுன்னு சொன்ன உடனே கெட்ட குமாரனும் அவங்க அப்பா கிட்ட இருந்து எல்லா சொத்தும் வாங்கி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் செலவு பண்ணிட்டு சொத்தெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா ஏற்றுக்கிட்டாரு. உடனே அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே போயிடுச்சு. அது எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாம் கிளாப். காத்து தான் வருது நேமி, காத்து தான் வருது நேமி. யார் ஃபர்ஸ்ட்டு உடைக்கிறாங்களோ எவன்டா அவன்? டாரிஸ் செகண்ட். விட்டு போயிட்டாங்க. 3rd பிளேஸ் ஒன்று இருக்கு. என் பயமா இருக்கு வாயில உடைக்கிறதுக்கு. 3rd பிளேஸ் யாருன்னு பார்க்கலாம். தேர்ட் பிளேஸ் அவள்தான். ஓகே, My commandment is this: love each other as I have loved you. வெரி குட். வந்த பிள்ளைங்க ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நிர்மலம் போகாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தாவே பிள்ளை ஆண்டவரே கர்த்தாவே கேட்டு ஆண்டவரே கர்த்தாவே அதன்படி நடக்க கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். டீச்சர்ஸ்ங்க உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். டீச்சர்ஸ்ங்க ஆண்டவரே நல்ல முறையில் கர்த்தாவே பயன்படுத்தி பிள்ளைங்களுக்கு போதித்திருக்காங்க கர்த்தாவே
கர்த்தாவே. அது மூலியமா பிசாசான கர்த்தாவே பிள்ளைங்களை தொடாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம். நல்ல விதைகள் விதைச்சிருக்கோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு காலத்துல கர்த்தாவே அறுவடை பண்ண கர்த்தாவே மூல காலத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைங்க கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே வழித்தவரை பிள்ளைங்க போகாதபடிக்கு தேவனுக்குள்ள ஆண்டவரே கர்த்தாவே பயபக்தியா காத்துக்கொண்டு கர்த்தாவே அவங்க குடும்பத்துல ஒரு சாட்சியாக இருந்து கர்த்தாவே பிள்ளைங்களை நீ வழி நடத்துங்க. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைங்க தேவையை சந்திங்க ஆண்டவரே கர்த்தாவே. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட பணம் உதவி தேவையை சந்திங்க. பெற்றோர்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே பிள்ளைங்க கீழ்ப்படி பிள்ளைகளாக மாற்றுங்க. கர்த்தருக்கு ஆண்டவரே கர்த்தாவே பிரியமான பிள்ளைகளாக மாற்றுங்க. இங்க வந்தது நல்லதை நினைக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. இதை செய்யறதுக்கு அந்த கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள்ல நான் நன்றி சொல்றேன். ஆமென். கடைசியாக இயேசுவின் அன்பு உனக்குள் இருந்தால் எல்லாம் சேர்ந்து பாடலாம்.